வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில ஜூன் 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நம்ம ரேவதி வந்துட்டு கார்த்திய ஹக் பண்ணி தேங்க்யூ சொல்றாங்க. அப்ப மயில்வாகனும் சொல்றாரு, ஐயோ என்ன ரேவதி அப்படின்னு. அப்ப ரேவதி டக்குன்னு சுதாரிச்சு, இல்ல அந்த ராமர் சிலை எனக்கு கிடைச்சிட்டு அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல கட்டி பிடிச்சிட்டேன். கார்த்திக் சொல்றாரு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் அந்த இடத்துல இருந்து போறாரு. கார்த்தி போனத்தோட மயில்வாகனும் ரேவதிய பார்த்து, என்ன ரேவதி, ஏதோ ராஜா மாப்பிள்ளையே பிடிக்கல பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க யாரோ, இப்ப அவரை ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்ற அளவுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் ரேவதியை கிண்டல் பண்ண, அப்ப ரேவதி வந்து சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து ராமர் சிலைய வாங்கிட்டு போறாங்க. அப்பதான் நம்ம மைதிலி அந்த இடத்துக்கு வராங்க. மைதிலிய பார்த்ததோட ரேவதி ரொம்ப சந்தோஷமா வாங்க மைதிலி அக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க. மைதிலி சொல்றாங்க, கோயில் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, எங்க பாட்டி இந்த ஊருக்குள்ள பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி, அவங்களோட தலைமையில தான் இந்த கும்பாபிஷேகமே நடக்குது. அதனாலதான் ரொம்ப சூப்பரா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதை கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, ஆமா பார்த்தாலே நல்லா தெரியுது, பெரிய இடத்து ஃபேமிலி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு மைதிலி சொல்றாங்க. இந்த மாதிரி கோவில் திருவிழாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு. தீபா இருக்கும் பொழுது நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கோவில் திருவிழாவுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் நாங்க கோயில் திருவிழாவுக்கே போகல. தீபாவை இழந்தது எங்களுக்கு ஏதோ பெரிய இழப்பு மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் நாங்க எங்கேயுமே போறதில்ல அப்படின்னு மைதிலி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, அக்கா ஒரு நடந்த விஷயத்த திரும்பி திரும்பி யோசனை பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தா அது நமக்கு தான்க்கா பாதிப்பு. நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரம் வந்துட்டு எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இதை கேட்டதோட மைதிலியும் நல்லது நடந்தா நல்லதுதான், எங்களை நினைச்சு கூட கவலை இல்லை ரேவதி. ஆனா தீபாவோட ஹஸ்பண்ட நினைச்சு பார்த்தாதான் ரேவதி எனக்கு கவலையா இருக்கு. அவரு ஒரு நல்ல லைஃப் கூட இந்நேரம் அமைச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாரோ தெரியல. அவரை நினைச்சாதான் ரேவதி வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா நீங்க இந்த அம்மன் கிட்ட உங்களோட குறிக்கோளை சொல்லுங்க, அந்த அம்மன் கண்டிப்பா உங்களோட ஆசைய நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு சொன்னதோட மைதிலியும் சரி, உங்களோட குடும்பம் எல்லாம் எங்க அப்படின்னு சொன்னதோட ரேவதி சொல்றாங்க, வாங்க இன்ட்ரோ பண்றேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு ரோஹிணி துர்கா எல்லாரும் நிக்கிறாங்க. ஆனா நம்ம பரமேஸ்வரி அந்த இடத்துல இல்ல. பரமேஸ்வரிக்கு மைதிலிய தெரியும், மைதிலிக்கும் பரமேஸ்வரியே தெரியும். ஆனா பரமேஸ்வரிய இப்ப மைதிலி பார்க்கல. ரேவதி சொல்றாங்க, இவங்கதான் என்னோட அக்கா ரோஹிணி, அவ என் சின்ன தங்கச்சி துர்கா, இன்னொருத்தி என்னோட சின்ன தங்கச்சி ரோஹிணி அப்படின்னு சொல்லி சுவாதி அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப மைதிலி சொல்றாங்க, வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா. அவங்க சொல்றாங்க, அக்கா வந்துட்டு உங்களை பத்தியே தான் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பா அப்படின்னு. மைதிலி சொல்றாங்க, அப்படியா அப்படின்னு. அப்ப ராசராசா வராரு. அவரை பார்த்துட்டு ரேவதி சொல்றாங்க, இவர் தான் என்னோட அப்பா. அவரை பார்த்துட்டு மைதிலி கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ராஜராஜாவும் வணக்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ராஜராஜ கேக்குறாரு, ரேவதி யாருமா இவங்க. ரேவதி சொல்றாங்க, அப்பா ஒரு வீட்டுக்கு நான் போயிருந்தேன்னா அவங்க கூட எனக்கு மாவு கட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்களே அவங்க வீட்டுல உள்ளவங்க தான். ராஜராஜா சொல்றாரு, ரொம்ப நன்றிமா, என் பொண்ணு வலியால ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தா, ரொம்ப நன்றிமா நீங்க சரி பண்ணி விட்டதுக்கு. இதை கேட்டதோட மைதிலியும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதோட தான் நம்ம மைதிலி கேக்குறாங்க, சரி உன்னோட ஹஸ்பண்ட் எங்க. இதை கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அவர் இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு, வாங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. கார்த்திக் வந்துட்டு ஒரு இந்த கோவில் விஷயமா நின்று பெரியவங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. மைதிலி நேரா, எங்க உன்னோட ஹஸ்பண்ட ரொம்ப நேரமா காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன், அவரு எங்க இருக்காருன்னு தெரியலையே. அப்ப ரேவதி சொல்றாங்க, இருங்க வரேன், இங்கதான் நின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க கார்த்திக் நின்றுகிட்டு இருக்காங்க. அவங்கள வந்துட்டு கை காமிச்சு அதோ நிக்கிறாரு பாருங்க அப்படின்னு சொன்னதோடதான் நம்ம மைதிலி நேரா பாக்குறாங்க. பார்த்ததோட மைதிலிக்கு ஷாக்கு. பின் சைட்ல இருந்து பார்க்கும் பொழுது யாரோ எனக்கு தெரிஞ்சவர் மாதிரி இருக்கே அப்படின்னு மைதிலி நினைக்கிறாங்க.
அப்ப ரேவதி சொல்றாங்க, என்னக்கா பாத்துக்கிட்டே இருக்கீங்க, யாருன்னு தெரியலையா? மைதிலி சொல்றாங்க, அதோ ஒருத்தர் நிக்கிறாரே, பிளாக் கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு, அவரா? அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமாக்கா அவர்தான். அதே நேரம் நம்ம கார்த்திக் அந்த இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ரேவதி சொல்றாங்க, இருங்கக்கா, அவரை நான் இங்க கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கூப்பிடுறாங்க. ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கார்த்திக் திரும்பி பாக்குறாரு. கார்த்திக் வந்துட்டு நேரா மைதிலியை பாக்குறாரு. மைதிலி நேரா கார்த்தியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த இடத்துல நம்ம மைதிலி எதையுமே வெளிக்காட்டிக்கல. கார்த்திக் அங்கிருந்து வந்துட்டு ரேவதியையும் பாக்குறாரு, மைதிலியையும் பாக்குறாரு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இங்க இருங்க, இவருங்கதான் நான் சொன்னவங்க, இவங்களோட அத்தை வந்துட்டு வரல. இவங்க 2 பேரும் இப்பதான் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. அதான் கோயில் திருவிழாவுக்கு இவங்களை கூப்பிடணும் போல இருந்துச்சு, அதான் போய் கூப்பிட்டேன். கார்த்தியும், அப்படியா, நல்லா இருக்கீங்களா? மைதிலி சொல்றாங்க, நான் நல்லா இருக்கேன் தம்பி அப்படின்னு. அப்ப மைதிலி நினைக்கிறாங்க, கார்த்திக் தம்பி எதுக்கு இங்க வந்து இருக்காரு, இவர் பேரு ராஜா அப்படின்னு மாத்திக்கிட்டு. அப்படி இவர் வந்து இங்க இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனாலதான் அவர் இங்க வந்து இருக்காரு போல அப்படின்னு மைதிலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா ரேவதிய அங்க சாமுண்டீஸ்வரி கூப்பிடுறாங்க, ரேவதி அப்படின்னு. ரேவதி நேரா நம்ம மைதிலிய பார்த்து, அக்கா அம்மா கூப்பிடுறாங்க, என்னன்னு தெரியல, நான் போய் கேட்டுட்டு வரேன். மைதிலியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரேவதி அந்த இடத்துல இருந்து போனதோட மைதிலி நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி மாப்பிள்ள இங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆகிருச்சா? அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஆமா மைதிலி. அப்ப மைதிலி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ள, உங்களுக்கு கல்யாணம் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள, ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இது மாதிரி மைதிலி அக்கா, இது மாதிரி வீட்டுல ஒரு சில பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. நான் யாரு அப்படிங்கிற விஷயத்த பத்தி ரேவதிக்கும் ரேவதியோட குடும்பத்துக்கும் தெரியாது. இது மாதிரி ராஜ சேதுபதியோட குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன பகை இருக்கு. குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சு ஒண்ணும் நான் இங்க வரல. தாத்தா ஊர்ல கொஞ்ச நாள் இருந்து அவசையெல்லாம் மறக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா இங்க ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்த்து எப்படியாவது குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்துட்டு ரேவதிய கல்யாணம் பண்ற மாதிரி ஆகிருச்சு. இதை கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, தம்பி இதை ஏன் வந்து நீங்க தப்பான ஒரு இதா நினைக்கிறீங்க, இது கடவுளா பார்த்து உங்களுக்கும் ரேவதிக்கும் முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. தம்பி நீங்க நல்லா இருப்பீங்க தம்பி, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். கடவுளா பார்த்து அந்த ரேவதிய உங்களுக்கு பொண்டாட்டியா அனுப்பியிருப்பாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஆஹ் கார்த்தி தம்பி, நாங்க இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகும். அதனால நாங்க இந்த ஊரை விட்டு போறோம். இதை கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் எனக்காக நீங்க ஊரை விட்டு போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனா எதுக்காக நீங்க வந்துட்டு ஊரை விட்டு இங்க வந்தீங்க? அப்ப நம்ம மைதிலி சொல்றாங்க, இல்ல தம்பி, இது மாதிரி அந்த ஊருக்குள்ளேயே இருந்தா அத்தைக்கு தீபாவோட ஞாபகமே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இப்படியாவது அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் இந்த ஊருக்கு வந்தோம். ஆனா நீங்க இங்க இருப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல தம்பி. இது கேட்டதோட கார்த்திக் சொல்றாரு, சரி பரவாயில்ல, உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க. மைதிலி சொல்றாங்க, இல்ல தம்பி, எனக்கு வேற எந்த உதவியும் வேணாம் தம்பி. கார்த்திக் சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு, பாட்டி கண்டிப்பா உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு. அதே நேரம் பரமேஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. மைதிலிய பார்த்ததோட பரமேஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அம்மாடி மைதிலி அப்படின்னு. மைதிலி பரமேஸ்வரியை பார்த்து, பாட்டி நல்லா இருக்கீங்களா? பாட்டி சொல்றாங்க, நல்லா இருக்கம்மா. இப்ப ஜானகி எப்படிமா இருக்கா? மைதிலி சொல்றாங்க, எங்க, அவங்களுக்கு தீபாவோட நினைப்பு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அவங்கள எப்படியாவது சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்னால சமாளிக்க முடியாது. ஊரு விட்டு ஊரு வந்தானாச்சும் அவங்க தீபாவை பத்தி நினைக்காம இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க 24 ஹவர்ஸும் தீபாவை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா தீபா அவங்களுக்கு ரொம்ப பெரிய இழப்பு. அதுல மாமா வேற இறந்துட்டாரா, அவங்களால தாங்கிக்கவே முடியல. அவங்களை சமாதானப்படுத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்பதான் பரமேஸ்வரி சொல்றாங்க, இந்த ஊர்லயா நீ தங்கியிருக்க, நீ ஏன் எங்க வீட்டுக்கு வந்துடலாமே அப்படின்னு சொல்ல. மைதிலி சொல்றாங்க, இல்ல பாட்டி, நான் இங்க இருக்கிறது நல்லது கிடையாது. கார்த்தி மாப்பிள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் இங்க வந்து இருக்காரு. அவருக்கு பிரச்சனை கொடுக்குற மாதிரி நாங்க இருக்கக்கூடாது. அதனால நாங்க இந்த ஊரை விட்டு போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.